ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த ஆடி மாதம் கிரகநிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கிரன் மட்டும்தான் ஆடி 16, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்துக்கு வருவார். மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்றும் மூவாலை. அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ராகு ஆஸ் யூஸ்வலாக மீனத்தில் இருப்பார். சனியினுடைய கால் நிற்கிறார் உத்திரட்டாதி. அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், வக்கரத்தோட ராகுவோட சதயத்தில் நிற்பார். அவர் என்ன யாரு மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு. அதனால தான் 50-50 வச்சுட்டு இருக்காருங்க. சனீஸ்வரர் வந்து யாரையும் விட மாட்டார். இன்றைக்கும் பிள்ளையார் அலைஞ்சிட்டு இருக்கார். அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாறவேல பாருங்கள். அதே சூரியன் ஆடி மாதம்னால சூரியன் கடகத்தில் இருப்பார், கூடயே புதனும் சுக்கிரன் இருப்பார். ராகு கேதுக்கள் ஆஸ் யூஸ்வலாக மீனத்தில் ராகும் கேது கண்ணியில் இருப்பார். இதுதான் இந்த ஒரே ஒரு சுக்கிரன் மொத்தம் 16ஆம் தேதி, ஆடி 16ஆம் தேதி 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி மெதுவாக சிம்மத்துக்கு வருவார். அந்த சனீஸ்வரனோட தொடர்பு கொள்கிறார், இன்டிமேசி. இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில். ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல், அமைதியான மாதம், ஆனந்தமாக இருக்கும். இடம் இந்த சிச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது, குழுகுழுன்னு இருக்கும், மனசு ரம்மியாக இருக்கும். தர்ம சங்கடம் கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டியிருக்கும். ஒரு இம்சை அதெல்லாம் காணாப்படும். கிளியராக இருக்கும், மைண்டு தெளிவாக இருக்கும். இளவேநீர் காலம்னு பேர். அனுபவிக்கலாம். மழை வேண்டிய அளவுக்கு மழை இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஏசியெல்லாம் போட வேண்டாம். நல்லா அருமையாக இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நிறைய விஷயங்கள், அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. ஒழுங்காக இனிமேல் நாட்டை ஆளுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தில் வரக்கூடியது. நல்லா அனுபவிக்கலாம். கையில் காசு தங்கும். முதல்ல சொல்கிறேன், அதுவும் சொல்லிவிடுறேன். 4 காசு கையில் தங்கும். தர்மகாரியம் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல. இதெல்லாம் வரும்போது ஆடி மாதம் ஒரு பொன்னான காலம். இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உறுத்தாகும் இல்லையா? எவ்வளவோ பண்டிகைகள்லாம் வரக்கூடியது, அனுபவிக்கக்கூடிய மாதம். நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா, உடைக்க எல்லாமே கிடைக்கும். கடன் உபாதி இருக்காது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும். நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும். கஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரியம் சுலபமாக முடியும். இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது வருது பாருங்கள் இந்த மாதத்தில். நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கன்சீல்டு ராசி அதிபர் சனீஸ்வரர் அயனசயனபோகத்துக்கு உரியவர். அவரை வக்கரமாக்கி உடம்பு சரியாக்கி பெட்ரிடனாக படுக்க வச்சு அந்த கும்பத்திலேயே உட்கார வச்சிட்டான். கும்பம் கன்சீல்டு 2 காரியத்துக்கு பயன்படும். கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய கோயில் யூஸ் படுத்துவாங்க. நல்ல காரியங்களை வீட்டில் பண்ணும்போது யூஸ் படுத்துவாங்க. கும்பத்தை யூஸ் படுத்தி பண்ணுவாங்க, ஹோமத்துக்கெல்லாம் பண்ணும்போது. இன்னொன்று 16ஆம் நாள் காரியத்துக்கு கும்பத்தை யூஸ் படுத்துவாங்க. சனீஸ்வரர் முடிவுக்கு அவர் தான், தொடர்புக்கு அவர் தான், போகிறதுக்கு அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் தான். அவருக்கே போகிறதுக்கு காலம் உண்டாக அமைக்கி போட்டு வச்சுட்டாங்க. அது அந்த கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்ச்சி இனிமேல் வந்துடும். ராகுனுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் செயல்படுறது. சனீஸ்வரனுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ராகு திட்டம். அடுத்த இது வரைக்கும் அப்படி தான். இப்போதைக்கும் ஒன்றும் நடக்காது. ராகு கேதி பயிற்சி வரைக்கும் அப்படி தான். சனீஸ்வரர் வக்கர முடிவு வரைக்கும், ஐப்பசி மாதம் வக்கர முடிவு வரைக்கும் சனீஸ்வரர் அப்படியே தான் இருப்பார். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு வேண்டிய காரியம் சனீஸ்வரர். அவர் தான் மெயின் பிரதானம். அவர் தான் உலகமே இயங்குறது, தொழில் பின்றது. அந்த சனீஸ்வரருக்கு இப்படி ஆச்சுன்னா, என்னுடைய வருமானமே இத்துண்டு தான். நானும் கஷ்டப்பட்டு போனேன். இத்துண்டு வருமானமே இல்லையே. அப்போவும் வருமானம் இவ்வளோ தான் வந்தது, இப்போது வருமானம் எப்படி இருக்குன்னா, நீ இம்ப்ரூவ் பண்ணுற காலத்தில் பண்ணாத, இப்போ கஷ்ட காலத்தை பண்ணுறியே அப்படின்லாம் வரும்போது உங்களுக்கு அவரே பகவானே வந்து பண்ணி கொடுக்குறாரு. எப்படி பண்ணுறாரு? உங்கள் பூர்வ புண்ணியாதி யார் பாருங்கள். புதன். அந்த புதனான அடுத்த வீட்டில் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 6ஆம் வீடு உங்கள் கடன் முதலீடு ஸ்தானம். 6ஆம் வீட்டில் உட்காந்து சூரியன், சப்தமாக சொல்லக்கூடிய ஷேர் பண்ண பார்ட்னர், அவரும் சூரியன், புதன், அவரும் மற்ற சுக்கராச்சாரியார். சுகஸ்தானத்துக்கும் அந்த பாக்கியத்துக்கு உரியவர். சுகஸ்தானத்துக்கு பாக்கியத்துக்கு உரிய சுக்கராச்சாரியார் தொடர்பு கொள்கிறார். இப்படி ஒரு அமைப்பில் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்போது கடகத்தில் உட்காந்துருக்கு. எல்லாம் மறைவாக இருக்காங்களே. கும்பத்துக்கு மறைவாக உட்காந்து, வீட்டுக்கு மறைவாக இருந்தால் என்ன? சனீஸ்வரனுக்கு மறைவாக இருக்கக்கூடாது தான். ராகு மீனத்தில் உட்காந்துட்டு 50-50 சனீஸ்வரன் தொடர்பு வச்சுட்டு நட்சத்திரத்தை வந்து அங்கேருந்து நேரம் குருவையும் செவ்வாயும் பார்க்குறாரு. குரு தனாதிபதி பத்திரம், லாபாதிபதி. உங்களுக்கு நேராக அங்கிருந்து மகரத்துக்கு சுகஸ்தானத்தில் உட்காந்து குருவும் செவ்வாயும் பார்க்குறாரு ராகு. உங்களோட 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு மீனத்துலேருந்து பார்க்குறாரு. வேண்டியதெல்லாம் வாங்கிடுறாரு. அதே சமயத்தில் 6ஆம் வீடு கூடிய சொல்லக்கூடிய கடகத்தில் நடக்கிற மாதம் நல்லா கூத்தாக நடக்கிறதாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வரும் நமக்கு?
அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. கடகத்தில் இருக்க நட்சத்திரமே உங்களுக்கு புரட்டாதி புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ஒன்று குரு, ஒன்று சனி, மூணாவது. இந்த மூணுமே உங்களுக்கு வேண்டியவர் தான். அந்த மூணுத்தினுடைய வழியாக அங்கே கிரகங்கள் நான் பண்ணிடுறாங்க. சந்திரன் யாருன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டதிகாரி, சூரியன் 7ஆம் வீட்டதி. இந்த 6 7 இந்த முதல் நாள் ஆடி 1ஆம் தேதி தொடர்பு பண்ணுறது. சூரியன் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் சூரியனும் இருப்பான். இந்த ஒரு நாள் மாத்திரம். அப்புறம் சந்திரன் உத்தரத்துலேருந்து கன்னிக்கு போயிடுவார். அது ஒரு விஷயம். அது வரைக்கும் இருக்காது இல்லை. கன்னிக்கு போனாலும் புதன் கன்னியில் ஒரு புதனும் கடக சந்திரனும் வீடு மாத்திர மாதிரி ஆகிடுது. ராசி பிரிவு பண்ணிடுறாங்க. எப்படி இருந்தாலும் என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு வசதிகள் பண்ணுறதுக்காகவே பகவான் இப்படி மறைமுக பின் கொல்லப்புற வழியாக வாசப்புற வழியாக பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அறிவு எப்பப்பெல்லாம் உயர செய்யுன்றது நமக்கே தெரியாது. நல்லா ஒரு காரியம் சாதிக்கணும்னா அப்போ வேலை செய்யாது. குயித்து எப்போ நன்னா பண்ணும்போது கோட்டை விட்டுருவோம். பண்ணிக்கலாம் பண்ணும்போது இந்த அறிவு நன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் 1 இருப்போம். என்ன தான் உழைச்சாலும் சம்பாதிக்கணும் போதும்ன்ற மனநிலையை கொடுக்கறது சனீஸ்வரன் இந்த வீட்டுக்கு மட்டும்தான். 2 வீட்டுக்கு அது கும்பத்தில் அதிகம் கொடுக்காது. ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணினேன்னா மோட்சம் போக முடியாது. மறுபடியும் பிறந்துகிட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தை கொடுப்பேன். புதுசாக பிரச்சனைகள் வந்துருக்கு. வேண்டவே வேணாம். இது போதும். பீஸ்ஃபுல் லைஃபு, அமைதியான லைஃபு, ஆனந்தமான லைஃபு இது போதும். வேண்டிய சொத்து இதோ இருக்குது. குழந்தைகள் நல்லா படிச்சது சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு பிற்காலம் நல்லாயிருக்கும். ஆயுசு நல்லாயிருக்கு, ஆரோக்கியம் இருக்குது. வேண்டிய உறவுகள் நல்ல சந்தோஷப்படாமல் இருக்காங்க. பிரச்சனை இல்லை. கடன் உபதனம் தொந்தரவு இல்லை. இப்போதும் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டுருது. அதை முறித்து இந்த மாதத்துலேருந்து அயனம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்றாரு. எத்தனை காலம் வரைக்கும் உழைப்பாளி தான். ஏன் முதலாளி ஆகக்கூடாதா? முதலாளி ஆகி 4 பேருக்கு 4000 பேர் வேலை கொடுக்கலாமே. அந்த நேரத்தில் இனிமேல் இந்த குறுநில சம்மந்தப்பட்ட சிறு குறு தொழில்கள் எல்லாமே பாப்புலரைஸ் ஆகி இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவல் ஆகக்கூடிய அளவுக்கு வேர்ல்டு லெவலில் இனிமேல் இண்டஸ்ட்ரி போயிடும். நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வேர்ல்டு லெவலில் போயிடும். இங்கே நம்ம நாட்டில் துணு தான் சம்பாதிப்போம். அங்கே தான் எல்லாம் பணம் நிறைய வரும். அங்கே எல்லாம் போயிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போயிடும். எல்லாமே அன்னி செலவாணி நிறைய வரும் நமக்கு. அதனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியதுக்கு நம்ம போனோம். இங்கேருந்து ஒரு பக்கத்து ஊர் போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு முடியாது. இங்கே ஊர்லேயே கிடைக்குமா சொல்லக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குது பாருங்கள். அது மாதிரி என்னமே யாரையும் பார்க்கக்கூடாது. மகாராஷ்டிரா வேலைக்கு போயிட்டோம். பாம்பே குடும்பம் இங்கே மெட்ராஸில் இருக்குது. வந்துட்டு போயிட்டு இருக்கணுமே. அம்மாப்பா அது போக முடியாது. இப்படி இருக்குது என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு ஒரு வயதானையெல்லாம் வருது. அந்த மாதிரி இட்டுட்டோம். காசு பணம் சொத்து பத்து வசதி வாய்ப்புகள் நிறைய வேணும்னா இந்த ஜெயிக்கணும்னா 4000 கண்ணை மூண்டு போய்த்தான் ஆகணும். துணூரத்துலேயே குண்டு சட்டில் கிணத்துக்கு தேவையில்ல மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எண்ணம் வரலை. ஆனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா பண்ணி தான் ஆகணும். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. நல்லா உங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, உங்களோட உழைப்பு பிரைட்னஸ் உலக அளவுக்கு தெரிகிற அளவுக்கு உங்களோட உழைப்பு கூடி உங்களுடைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் நோஹோ அந்த இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியாகி பெரிய ஆளாகுவீங்க. அதை இந்த இன்னோவேஷன் சம்மந்தப்பட்டது உங்களை பிடிச்சி உங்களை தூக்கி வெளியில் ஆச்சு சொந்தமாக ஒரு உங்களை மொத்தம் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இருக்கா பார்த்தீங்களா, நம்மளை செலக்ட் பண்ணி ஏலம் கட்டி ரூபா ப்ரைஸ் கட்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. T20 அதில் வரும்போது ஏலம் போட்டுக்கிறாங்க பாருங்கள். அதை மாதிரி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் வெளியில் வரும். மூளை ஒர்க் பண்ணும். பாப்புலாரிட்டி ஆவாங்க. தொழில் திறமை சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி 1க்கு 100 மடங்கு கொடுத்து உங்களை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வெளிநாட்டில் உங்களை வாங்கி போடுவாங்க. இண்டஸ்ட்ரியில் ஷேர் பண்ணிக்கும் போது நீங்களும் பெரிய லெவல் ஆகி வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாயின் வெஞ்சர் சொல்கிற அளவுக்கு போவீங்க. அங்கே முதலீடு பண்ணுவீங்க. எத்தனையோ பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் ஹோட்டல் முதல் உண்டு பண்ணுற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சமையல் குறை கமிஷன் இந்த கோடவுனுக்கு இது என்னென்ன உண்டு வெளிநாட்டில் போய் இது ஷிப்பிங் பிஸ்னஸ்ஸு அந்த உண்டு. எதுதான் இல்லை உங்களுக்கு ஏர் டாக்ஸி சிக்கமாக இருக்குது. நல்லமாக இருக்குது பிஸ்னஸ்ஸு லைசன்ஸ் ஒர்க்கு அங்கெல்லாம் இப்படி தான் என்ன வேணால் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம ஊரில் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போட்டு கூட ஓட்ட முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. எது தொட்டாலும் ஒரு பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆனாலும் அத்தனை டபுள் மடங்கு மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும். ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் இந்தியாவிலே இங்கே பாரதத்திலே பண்ணக்கூடாதுன்னா அது வாயளவு தான் பேச முடியும் தவிர ஆசை தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ இந்த அரசியல் குழப்ப பிரச்சனை இப்போதைக்கு மீண்டு வரப்போவதில்லை. நான் தெரிஞ்சு போச்சு. அதனால் இது நம்ம ஒரு சுழிச்சு நாட்டுக்காக பாடுபடுவோமே. எங்கே இருந்தால் என்ன பாரதி சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வளர்க்கணும். இங்கே போனால் நம்ம நாட்டுக்காக நம்ம சர்வீஸிங் தட்ஸ் ஆல். ஆனால் போகும்.
அன்னி செலாவணி வரும். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த கும்பத்தினுடைய பொறுத்த வரைக்கும் கன்சீல்டாக இருந்தது. எனவே வெளி உலகத்துக்கு அது உங்கள் திறமையை காட்டுறதுக்காக எப்படிலாம் நீ செயல்பட போகிறீங்கன்றது உங்களுடைய மூக்கில் விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு வாங்கி உங்களுக்கு டிமாண்ட் எல்லாத்தையும் வரும். அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பர் 1 இருப்பீங்க. இது உண்மை உண்மை உண்மை. இத்தொரு வட்டத்துக்குள்ளேயே கிளத்தவளமாக இருந்தவங்க இனிமேல் கிளத்தவளையாக இருக்க முடியாது. அது விலைக்கு போயிடுது வெளிநாட்டுக்கு. அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீ கொண்டு போயிடுவீங்க. உங்களை கொண்டு போக வச்சிடும் சூழ்நிலைகள். குழந்தைகளோ சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எல்லாத்துலேயுமே பாப்புலராகிட்டு அதன் மூலம் கூட வரலாம். அதான் சம்பந்திகள் சொன்னேன். அதன் மூலம் இண்டஸ்ட்ரியல் தொடர்பு கொண்டு நீங்களும் அந்த ஷேர் பண்ணிக்கூடிய அளவு வரும். பிஸ்னஸ் சம்பந்தி தொடர்பு உள்ள அத்தனையாக இருந்தாலுமே தைரியத்தை கொடுத்து தூக்கி கொடுத்து லிஃப்ட்டு கொடுத்து பண்ணணுன்னா நமக்கு வேண்டிய அந்யோன்யமாக இருக்கிறது தான் பண்ண முடியும். வேறு யாராவது பண்ண முடியாது. திடீர்னு பெரிய தேர்ட் பார்ட்டி நமக்கு கை கொடுத்து லிஃப்ட்டு கொடுக்குறான்னா நமக்கு சந்தேகம் வரும். ஐயோ சம்திங் ராங்கு அப்படின்னு புத்தி விபரீதமாக போகும். அதனால தான் சம்பந்திகள் சொல்கிறக்கூடிய அமைப்பில் தாண்டி தூக்கிட்டு போயிடும். ஸோ இது மாத்திரம் இல்லை, பணம் பொருள் அந்தஸ்து இதெல்லாம் இருக்கட்டும், பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்ல. இவங்களுக்கு தான் எப்போதுமே போதும் இதுமாரி இந்த பிரச்சனை வரும். பிரச்சனையே வராதபடி ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான வழியெல்லாம் அந்த நண்பர்களோ அல்லது சம்மந்தப்பட்ட உறவுகளோ ஷேர் பண்ணிக்கிறது. எப்போதுமே சொத்துக்கு 4க்கு 5 பங்கு தேட்டு எனக்கு பங்கு வேணும் சண்டை போட்டு மண்டையை குடிச்சு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா செய்து வரவே வராது. என் பிள்ளையாக இருந்தாலும் சொத்து பத்து வரும்போது சண்டை போட்டுருக்கானே மண்ணை உடைக்கிறானே என்னையே சந்தோஷம் இருக்கிறானே என்னையே பகைவனாக பாராட்டுறானே என்னையே இது பண்ணுறானே கொல்ல வரானே சொல்கிறது அதிகபட்சமாக இருக்கக்கூடியது. இந்த மகரம் கேது தான். மகரம் சம்பந்தம் கும்பகாரத்தில் இந்த மாதிரி. அதனால தான் அவங்களால அதிக பெரிய லெவலில் போக முடியல. ஒரு பகை உணர்வு குடும்பத்துக்குள்ளேயே வந்ததுன்னா எப்படி மேலே வர முடியும்? இப்படி விட்டாக்க ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒரே பிரச்சனை தான். மைண்டு லெஸ்ட்லெஸ் ஆகும். மைண்டு எப்போ கிளியராக இருக்காது. ஒரு காரியத்தை பாழாக்கிடும். அது வெளியிலே சரி ஆராக்கிக்கணும். இதெல்லாம் பிரச்சனைகளால் வருது. இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரும்போது தான் நம்மளால் சாதிக்க முடியும்னா இந்த மாதத்துலேயே அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனை வெளி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை ஊர் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவேன். கடன் உபாதி எதுவுமே இருக்காதபடி உங்களை கொண்டு போயிடும். சம்பந்தம் தொடர்புடைய எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு அமைப்பாக இருந்து வெளி லெவலில் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி கொண்டு விட்டு உள்நாடு வெளிநாடு இல்லாமல் எல்லாத்துலேயுமே உங்களுடைய பேரும் புகழும் இருக்கும்படி அமைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் ஃபுல்லான்னு சொல்லி வாழ்த்து அமைகிறது.